அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு 3ல சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியா பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம சதகம் அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமை குறித்த பதிவுகளை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சதகம் பாடல் எண்ணிக்கையால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம். சதம் என்றால் 100 என்ற எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. சதம் என்பது ஒரு வடமொழி சொல். 100 பாடல்களை கொண்டு பாடக்கூடிய இலக்கியம் தான் சதகம். சதகத்தை சத் கூட்டல் அகம் என பிரித்து சத் என்றால் உண்மை என்று பொருள். உண்மை பொருளாகிய இறைவனை பற்றி பாடப்பெறுவதுதான் சதகம். ஆசிரிய விருத்தம், களி விருத்தம், கலித்துறை, கட்டளை கலித்துறை இந்த பாவகையால பாடக்கூடியதுதான் இந்த சதகம். ஆசிரிய விருத்தம், களி விருத்தம், கட்டளை கலித்துறை இதெல்லாம் சேர்ந்து வர பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகைமைதான் சதகம். முதல்ல மாணிக்க வாசகர் திருவாசகத்துலதான் திருச்சதகம் அப்படின்ற அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துறாரு. நீதி களஞ்சியமாகவும் வரலாற்று பெட்டகமாகவும் செய்திகளினுடைய சுரங்கமாகவும் கருத்து களஞ்சியமாகவும் தொகுப்பு நூலாகவும் சதகம் திகழ்கிறது. பழமொழிகள், பழங்கதைகள், நீதிகள், ஜோதிட குறிப்புகள், உடலியல் கருத்துகள், உளவியல் கருத்துகள் இதெல்லாமே மிகுந்த ஒரு இலக்கியமா சதகம் விளங்குது. தெய்வம், வள்ளல், சான்றோர், தலைவர் இவங்களுடைய பெயர்கள்ல அமையக்கூடிய வகையிலையும் இந்த சதகம் பாடலாம். வடமொழி சதகங்கள் தர்மம், காமம், மோட்சம் ஆகிய புருஷார்த்தங்களை 100 ஸ்லோகங்கள்ல பேசக்கூடியதா வடமொழி சதகங்கள் இருக்கு. தமிழ் சதக இலக்கியம் அப்படின்னு ஒரு நூலை சிவகாமி எழுதியிருக்காங்க. சிற்றிலக்கிய சதகம் அப்படின்ற அந்த இலக்கியத்திற்கு இலக்கணம் கூறக்கூடிய நூலா இலக்கண விளக்கம் இருக்கு. அகமோ புறமோ குறிக்கும் செய்திகள்ல ஒன்று பற்றி 100 பாடல்கள்ல பாடக்கூடியதான் சதகம் அப்படின்னு இலக்கண விளக்கம் வரையறை செய்து விளையும் ஒரு பொருள் மேல் 100 தலைய உரைத்தல் சதகம் என்ப. சதக இலக்கியத்தினுடைய வகைகள். சதகம் 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு மண்டல சதகம், 2வது துதி சதகம், 3வது தனிநபர் சதகம், 4வதாக நீதி சதகம். இப்ப முதல்ல மண்டல சதகம் அப்படின்றது மண்டல வரலாற்ற கூறக்கூடிய சதகத்துக்கு மண்டல சதகம்னு பேரு. உதாரணத்துக்கு படிக்காசு புலவர் இயற்றிய தொண்டை மண்டல சதகம். 2வதாக துதி சதகம், இறைவனுடைய பெருமைய பரப்பக்கூடிய சதகத்தை துதி சதகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ராமேஸ்வர சபாபதி முதலியார் எழுதிய அருணாச்சல சதகம். 3வதாக தனிநபர் சதகம், தனிநபரை போற்றி புகழும் வகையில இயற்றப்படும் சதகங்களை தனிநபர் சதகங்கள் அப்படின்னு அழைக்கின்றார்கள். 4வதாக நீதி சதகம். நீதி சதகங்கள் தான் மிகவும் புகழுடன் இன்றும் நிறைய உருவாயிட்டு இருக்கு. அப்ப சிறப்பான ஒரு இடத்தை நீதி சதகம் தான் பிடிச்சிருக்கு. சதக இலக்கியத்தினுடைய தன்மைகள் அப்படின்னு பாக்குறப்போ நூலாசிரியன் தான் விரும்பி வழிபடும் கடவுளை முன்னிலைப்படுத்தியும் நீதி ஒழுக்கம் சார்ந்த பண்பு நலன்களை எடுத்துரைக்கும் வகையிலையும் சதகத்தை அமைக்கலாம். நூலாசிரியன் தனக்கு உதவி புரிந்த நல்லோரை நன்றி பாராட்ட அவர்களுடைய பெயரை கூறி தொடர்பு படுத்தி அந்த அடிப்படையிலும் சதகத்தை அமைக்கலாம். நீதியோடு அறியத்தக்க ஜோதிடம், சுகாதாரம், அஸ்வ சாஸ்திரம், காமநூல் ஆகிய கலைகள்ல சிலவற்றை கலந்தும் பேசலாம். நூல் முழுவதும் ஏற்றுக்கொண்ட கடவுளினுடைய அருட்செயலையும் பெருமைகளையும் பலபட பாராட்டியும் பேசலாம். பழமொழிகளை விரியுமாறு செய்து ஒவ்வொரு செயலிலும் கடவுளை பரவுதல். ஒரு நாட்டை சிறப்பிக்கும் போது புகழ்பெற்ற கவிஞர்கள், நீதி வலுவாத மன்னன், பெருங்குடை வள்ளல்,
செயற்கரிய செயல் செய்தவர்கள், வீரர்கள் ஆகியோரை சுட்டிக்காட்டியும் நூலை வந்து இயற்றலாம். இதெல்லாமே சதகம் அப்படின்ற அந்த இலக்கியத்துக்கான தன்மைகள். சதகம் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சோழ மண்டல சதகம் ஆத்மநாத தேசிகர் எழுதுனது. அருணாச்சல வேல் அப்படின்ற வள்ளலினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் ஆத்மநாத தேசிகர் வந்து சோழ மண்டல சதகத்தை எழுதியிருக்கிறாரு. பாண்டி மண்டல சதகம் ஐயன் பெருமாள், தண்டலையார் சதகம் படிக்காசு புலவர், தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர், மாவண்டூர் கருப்ப முதலியாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி படிக்காசு புலவர் எழுதுந்தான் தொண்டை மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் கார்மேக கவிஞர், அறப்பளிச்சுர சதகம் அம்பலவான கவிராயர், குமரேச சதகம் குருபாத தாசர், அரபிச் சதகம் குருபாத தாசர், இயேசுநாதர் திருச்சதகம் சதாசிவம் பிள்ளை, கைலாசநாதர் சதகம் சிதம்பரம் பிள்ளை, அண்ணாலை சதகம் திருச்சிற்றம்பல நாவலர், அருணாச்சல சதகம் சபாபதி முதலியார், திருவேங்கட சதகம் நாராயண பாரதியார், கோவிந்த சதகம் நாராயண பாரதியார், அபயாம்பிகை சதகம் நல்லத்துக்குடி கிருஷ்ணய்யர், வடவேங்கட நாராயண சதகம் திவ்ய கவி நாராயணதாசர், எம்பிரான் சதகம் கோபால கிருஷ்ணதாசர், ஜெயங்கொண்டார் சதகம் முத்தப்ப செட்டியார், தண்டலையார் சதகம் சாந்திலிங்க கவிராயர், திருத்தொண்டர் சதகம் வேதகிரி முதலியார், மனுநீதி சதகம் வேதகிரி முதலியார், மெய்கண்ட வேலாயுத சதகம் அழகு முத்து புலவர், மகாத்மா காந்தி சதகம் முத்து சுந்தர முதலியார், கோகுல சதகம் அமிர்த கவிராயர், தண்டலையார் சதகம் சாந்திலிங்க கவிராயரும் எழுதியிருக்காங்க, படிக்காசு புலவரும் எழுதியிருக்காங்க. இப்ப தண்டலையார் சதகம் ஆசிரியருடைய பெயர் வந்து படிக்காசு புலவர். தண்டலை என்னும் திருப்பதியில் எழுந்தருளிய நீள்நெறி நாதரை தலைவராக கொண்டு உலகில் வழங்கும் பழமொழிகளுக்கு விளக்கம் தரக்கூடிய முறையில இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதனால பழமொழி விளக்கம் அப்படின்ற ஒரு பெயரும் தண்டலையார் சதகத்திற்கு உண்டு. பழமொழி விளக்கம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தண்டலையார் சதகம். நாலடியாருக்கும் பழமொழி விளக்கம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. அதனால தெரிவுகள்ல நம்ம கவனமா கவனிக்கணும். அறப்பளிச்சுர சதகம் ஆசிரியர் அம்பலவான கவிராயர். காப்பு செயல் நீங்களாக 100 பாடல்களை கொண்டது. அறப்பள்ளி என்னும் தளத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் மீது பாடப்பட்டதுதான் அறப்பளிச்சுர சதகம். இந்த நூல்ல நல் மனைவி, நன்மகன், உடன் பிறந்தார், நல்லாசிரியர், நல் மாணாக்கர்களுக்கான அறிவுறுத்தக்கூடிய பாடல்கள், கஞ்சன், தீயமை, மக்கட்கு அழகு ஆகியோருக்கு சமூகத்தினுடைய இயல்பை போதிக்கக்கூடிய பாடல்களும், பயனற்றவர்களுக்கான கருத்துக்களை கூறக்கூடிய பாடல்களும் இதுல வந்து இடம்பெற்றிருக்கு. இளைஞர்களுக்கு கற்க வேண்டிய முறைப்படி கல்வி கற்க வேண்டும் அப்படின்றத அறிவுறுத்தக்கூடிய ஒரு நூலா அறப்பளிச்சுர சதகம் இருக்கு. குமரேச சதகம் ஆசிரியருடைய பெயர் வந்து குருபாத தாசன் அல்லது குருபாத தாசர். இயற்பெயர் வந்து முத்து மீனாட்சி கவிராயர். திரும்புல் வயல் முருகன் மீது பாடப்பட்டது. எல்லா பாடல்களுமே உபதேச பாணியில பாடப்பட்டிருக்கு. இந்த தகவலோட சதகம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்யறேன். இந்த காணொளி வந்து பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். பயன்பட்டா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.